வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ப்ளவுஸோட நாட்டு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நாட்டு வந்து நம்ம 20 இன்ச்சு ஒரு சைடு வந்து 20 இன்ச்சு வைக்கணும். ரெண்டு சைடுன்னு பார்த்தோம்னா நம்ம 40 இன்ச்சு வச்சாகணும். ஆனால் நான் இந்த கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 இன்ச்சு குறைச்சி 18 இன்ச்சு வைக்கிறேன். 18 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1,5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1,4 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1,5 இன்ச்சுன்னா கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க ஒரு 1,5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் 18 இன்ச்சில் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்டு எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கரைப்பகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கரைப்பகுதியை கட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உருவறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கரைப்பகுதி நாட்டில் வந்துச்சுன்னா இதை வந்து கத்திரிச்சு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கத்திரிச்சு எடுத்துடணும். இப்போ நான் வந்து 18 இன்ச்சு வைக்கிறதுனால நான் கத்திரிச்சு எடுத்துட்டேன். 20 இருந்துச்சு, நான் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க 1,5 இன்ச்சு வச்சுக்கோங்க பழகுற வரைக்கும். இப்போ வந்து ரெண்டு சைடும், ஒரு சைடு 18 இன்ச்சு, ரெண்டு சைடும் அதே மாதிரி 18 18 தான் இருக்கணும். இப்போ வந்து நார்மலாக சின்னதாக கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 20 இன்ச்சே வச்சுக்கலாம். நாட்டு வந்து கயிறு வந்து 20 இன்ச்சு, ஒரு ஒரு அதாவது ரெண்டு கயிறு 20 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த பிசுரெல்லாம் கத்திரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கத்திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம கொக்கி கட்டுறது, இப்போ நம்ம தைக்கிற நூலில் தான் நான் வந்து எட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 8 இருக்கும், நூல் வந்து 8 இருக்கும். நம்ம வந்து கொக்கி கட்டுறோம் இல்லையா, அது வந்து 4 நூல்னா அதே மாதிரி இன்னும் 4 நூல் சேர்த்து 8 நூலாக வச்சுருக்கிறேன். இதில் சிம்பிளாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி 8 நூலையும் நம்ம நல்லா முடிச்சு போட்டுக்கிறோம். நல்லா திருவி திருவி முடிச்சு வந்து உருவாத அளவுக்கு நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்த்துக்குங்க. நம்ம உள் சைடு வந்து இப்போ வந்து இந்த துணி வந்து உள் சைடு தான் இப்போ நான் நூலை வைக்கிறேன். நூலை வச்சு லாக் பண்ணுற இடம் வந்து உள் சைடாக இருக்கணும். இப்போ தைக்கிறது வந்து வெளி சைடு தான் நான் தைக்கிறேன். கரெக்டாக இந்த முடிச்சை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நல்லா விட்டிங்க, சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த முடிச்சை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சென்டரில் வச்சுட்டு நல்லா இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு லாக் பண்ணிடுங்க. நல்லா லாக் பண்ணிட்டா தான் நம்ம உருவும் போது உருவாமல் இருக்கும். அந்த நூல் இல்லைன்னா உருவிக்கும். இந்த இடத்துல மட்டும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அப்புறம் நம்ம சின்னதாக அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மட்டும் அந்த லாஸ்ட்டுக்கே கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உருவும் போது சிரமம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக எவ்வளோ வந்து கயிறு நமக்கு சின்னதாக வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த நூலை வந்து இது மாதிரி இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு இப்படி அழகாக மடிங்க. மடிச்சுட்டு இந்த துணியை வந்து சமமாக வச்சுக்கோங்க. இது மாதிரி அடிச்சுட்டே வரணும். இது மாதிரி அடிச்சுட்டே வரணும். நூல் மேலே தையல் விட்டுறாதீங்க. நூல் மேலே தையல் விட்டிங்கன்னா உங்களுக்கு உருவும் போது வராது. இது மாதிரி கொஞ்சம் தைச்சிட்டிங்கனாவே இந்த அளவுக்கு ஒரு ஜான் தைச்சிட்ட பிற்பாடு லைட்டாக அதை உருவுங்க. இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு வந்து
இங்கே நான் வந்து தள்ளி இந்த ஓரத்தில் விட சொன்னேன் இல்லையா, ஒரு அரை இன்ச்சுக்கு கொண்டு வந்து அப்புறமேட்டு கீழே இறக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் அரை இன்ச்சுக்கு இருக்கட்டும் இந்த இடத்துல தையல். ஏன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பெரட்டுறப்ப உங்களுக்கு சிரமப்படாமல் பெரட்டுவீங்க, அதுக்காக தான். இது மாதிரி சிரமப்படாமல் பெரட்டுறதுக்காக இப்படி இழுத்தோம்னா உள்ளே போயிடும். இப்படி இழுக்கணும். உள்ளார வந்து நூலை லைட்டாக இப்படி இழுங்க, இது உள்ளார போயிடும். இப்படி இழுத்தோம்னாவே உள்ளார போயிடும். ஃபஸ்ட்டு மட்டும் அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து இது பூனம் இது மாதிரி கிளாத்துன்னா நம்ம சரசரன்னு வந்துடும். இப்போ கெட்டியான துணி இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா இந்த ஓரத்தில் இருக்குல்ல அதிகமாக பிசுறு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு இழுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த சைடு பீஸ் துணி வந்து அடித்த உடனே நமக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கத்திரிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஓட்டிட்டு இழுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி அதை இழுத்துருங்க. அதுக்காக ஒட்டை ரொம்ப ஊசிக்கிட்ட வர்ற வரைக்கும் இழுக்கக்கூடாது. இந்த கொஞ்சம் ஒரு ஜான் இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கும் போதே நிப்பாட்டிக்குங்க. இது மாதிரி இழுத்து விடணும். உள்ளார நமக்கு வர்றது தெரியும் துணி, அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ வந்து நான் நிப்பாட்டிட்டேன். திருப்பி நான் தைக்கிறேன். இப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது நம்ம கம்பி கொடுத்து இழுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு சிரமமே இருக்காது. அதே கிளாத்லேயே நம்ம இழுத்துக்கலாம். கிளாத்தில் எடுக்கும்போது ரொம்ப சௌரியமாகவே இருக்கும். நம்ம ரேஷன் சாக்கு இருக்கு இல்லையா, அந்த சாக்குலலாம் ஒரு நூல் தைச்சிருப்பாங்க, நம்ம சாக்கு தைக்கிறது. இப்போ அந்த நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது வந்து நீங்கள் ரெட்டையாக போட்டிங்கனாவே போதும். 2ஆக மடித்து முடிச்சு போட்டு இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிட்டிங்கனாவே இழுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதை நீங்கள் அந்த நூல் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நூல்னால் நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக நான் 8 தான் போட்டிருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இப்போ உள்ளார நூல் இருக்குது. அதனால் இப்போ இழுத்தோம்னா உங்களுக்கு பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா சரசரன்னு வந்துடும். அப்படி இல்லை ரொம்ப சிரமமாக இருக்கே இழுக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற துணியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கத்திரிச்சு விட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சு இருக்க அல்லது அதை விட கம்மியாகவே கத்திரிச்சு விட்ருங்க. கத்திரிச்சு விட்டு நம்ம இழுத்தோம்னா சரசரன்னு வந்துடும். இப்படி இப்போ பார்த்துங்க அழகா நாட்டு வந்துருச்சு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளவுக்கு நாட்டு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் சன்னமாக கூட போக பழகணுன்னே அப்புறம் நீங்கள் சன்னமாக இன்னும் குட்டியாக கூட நாட்டு எடுக்கலாம். இது மாதிரிங்கிறப்ப நமக்கு சிரமம் இருக்காது. இப்போ கத்திரிச்சு எடுத்துடலாம். கத்திரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு 1 மீட்ரு ஆகும். நான் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறதுனால நான் வந்து குறைச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் இது மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நூலில் வந்து கத்திரிக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நாட்டு அழகாக உங்களுக்கு வந்து வந்துடும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த குஞ்சம் வந்து நூலில் செய்வோம் இல்லையா, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு பிளேடு எடுத்துக்கங்க. நம்ம நூல் கண்டு இருக்கு இல்லையா? நூல் கண்டு வந்து இப்போ என்ன கலர்ல நமக்கு வந்து அந்த சுடிதாரோ, ப்ளவுஸோ அதில் என்ன கலர்ல நம்ம வந்து நாட்டு வைக்கிறோமோ, அந்த குஞ்சம் வைக்கிறோமோ, அதில் வந்து நூல் வந்து கலர் வேணா அந்த 2 கலர்ல நம்ம என்ன மாத்துறோமோ அதை மாத்திக்கலாம். இந்த மேட்சிங் கலரா பார்த்து வச்சுட்டு, இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப நூல் இப்போ வந்து ஒரு நூல்கண்ட கூட வைக்க வேண்டியதில்ல. அந்த ஒரு நூல்கண்டுல ஒரு 1/2 பாபின் 1/2 பாபினுக்கு வந்து நீங்க எடுத்துக்கங்க. 1/2 பாபின் எடுத்துட்டு கூட நம்ம மீதிய கட் பண்ணோம்னாவே போதும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாவும் ஒரு நூல்கண்ட ஃபுல்லாவும் வைக்கலாம். நம்ம வந்து இப்ப நல்லா சுத்தி விட்டுக்குங்க. சுத்தி விட்டு இப்போ வந்து பிளேடு எடுத்துக்கங்க. பிளேடு எடுத்துட்டு புது பிளேடா வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரா கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி நேரா கட் பண்ணிட்டோம்னா நல்லா பார்த்துக்குங்க. நல்லா கட் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு இது மாதிரி எடுத்துக்கங்க. இது மாதிரி கட் பண்ணிக்குவோம். இப்படி அழகா எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயரா வரும். இதில் வந்து நம்ம எப்படின்னா இதை அழகா எடுக்கணும். இதில் வந்து 50யா எடுக்கணும். இதை 50யா எடுங்க. எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டு இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை 2ஆ கட் பண்ணிக்கங்க.
இது மாதிரி. இப்போ இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு கணக்கு பண்ணி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு. சதுரம் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமே உங்களுக்கு 3 இன்ச்சு வரும். அதாவது உயரமும் 3 இன்ச்சு வரும், சுற்றளவும் 3 இன்ச்சு. அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, இதை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நூல் தச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூலை வந்து இது மேலே வைங்க. இது மாதிரி வச்சு, இது உள் சைடு வச்சுருக்கேன். கவனமாக பாருங்கள், உள் சைடு தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த உள் சைடு இருக்குல்ல, இதை வந்து மேலே வந்து அது மேலேயே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு தைக்கும் போது நமக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா வெளி சைடு இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இப்படியே தைச்சிட்டு வாங்க. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம உள் சைடு இருக்கு, அடுத்து நம்ம உள் சைடு தான் இப்படி போட போகிறோம். அதாவது உள் சைடு இப்படி வைக்கணும். தையல் விடுறது நம்ம வெளி சைடாக இருக்கணும். 1/4 இன்ச்சு விட்டு இப்போ நம்ம திருப்பி காமிக்கிறேன். இப்படி திருப்பினோம்னா நமக்கு இது மாதிரி நூல் வந்துடும். உள் சைடு தான் தையல் விட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம்தான் வைக்கிறோம். திருப்பியும் அந்த குப்பிரிக்கை போடுறப்பையும் நல்ல பக்கத்தை குப்பிரிக்கை போடுறோம். தையல் விடுறது வந்து வெளி சைடு விடுறோம். இப்போ வந்து படிமான தையல் ஒன்று விடணும் இது மேலேயே. இப்போ நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுங்க. இப்போ இதையும் நம்ம இப்போ திருப்புறோம். நல்ல பக்கம் தானே வச்சு தைச்சிருக்கிறோமா, இப்போ திருப்புனீங்கன்னா இந்த பிசுரெல்லாம் உள்ளார கவர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதுலேயும் நம்ம படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இது என்ன செய்யணும், இப்படி தையல் ஃபுல்லாக போட்டுக்கணும் முக்கோணமாக. இங்கிட்டும் அதே மாதிரி இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதுலேயும் முக்கோணமாக தையல் போட்டுக்கலாம். இப்போ பிசுறு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாரையே கவர் ஆயிரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம இதை தையல் இது மாதிரி முக்கோணமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த இடத்துலலாம் ஓரத்தில் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கத்திரிச்சிருங்க. கத்திரிச்சிட்டு இப்போ நம்ம சீப்பு இருக்கு இல்லையா, தலை சீவுற சீப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுறணும்.
இப்படி எடுத்து விட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தைக்காத நூலெல்லாம் எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரான நூல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் அதனால தான் அதில் உயரத்தை குறைச்சிட்டு, நீங்கள் வேணும்னா அதே ஹைட்டு வேணுனாலும் நீங்கள் நாட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் 20 இன்ச்சு வரும், நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது மாதிரி இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை இப்படி கத்திரிச்சு எடுத்துருங்க. இப்போ நாட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நமக்கு 2 சைடும் ஒரே சைடு மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கிட்டு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நாட்டை இப்படி வைக்கணும். அதாவது இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த சைடு நீங்கள் நாட்டு வைக்கணும். இதை இப்படி வைங்க. நல்லா பார்த்துக்குங்க, இந்த சைடு தான் வரணும். நம்ம திருப்பும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இது மாதிரி வச்சு சென்டரில் வச்சுக்கோங்க. இப்படி சென்டரில் வச்சுட்டு இந்த முக்கோண சென்டரில் வச்சுட்டு இது மாதிரி இப்படி நல்லா லாக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு நாட்டு இங்கிட்டு வர்ற மாதிரி பார்த்துங்க, இல்லைன்னா உருவிக்கும். அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இதை அழகாக அப்படியே இது மாதிரி பிரட்டி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு நூலில் வந்துடும். அழகாக இது மாதிரி கொஞ்சம் வந்துடும். இப்படி கொஞ்சம் இது மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தையல் அதிலே விழுந்துடும். இது மாதிரி வச்சுங்க. ரெண்டையும் சேர்த்து தையல் இப்படியே விட்டுட்டு வாங்க. இந்த நூல் மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. நூலுக்கிட்டே கொண்டு வாங்க. இந்த இடத்துல நல்லா இந்த இடத்துல ஓட்டிக்குங்க. ஓட்டிட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு இது மாதிரி இந்த நூல்லையே கொண்டு வந்துருங்க. இந்த நூல் ஓரத்துலையே வெளியே கொண்டு வந்துருங்க. இது மாதிரி அழகா பிரட்டி விட்டுருவோம். இது மாதிரி உருவுனீங்கன்னா அழகா உங்களுக்கு நூல் நாட்டு வந்துடும். பார்க்கவும் அழகா இருக்கும். இது மாதிரி சீப்பில் இப்படி அழகா எடுத்த பிற்பாடும் உங்களுக்கு இப்படி கயிறை நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இது மாதிரி அழகா எடுத்து விட்ருங்க. இப்படி சீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் பூரா தையல் விழுகாத நூலெல்லாம் வந்துடும். இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி வச்சு விட்டு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரான இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும்.
இதுதான் நூல் நாட்டு செய்யறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.